அனைவருக்கும் வணக்கம். சாயன்சிற்பியல் ஃபவுண்டேஷன் சார்பாக உங்களிடம் பேசுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சாயன்சிற்பியல் ஃபவுண்டேஷன் கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூலை 28 அன்று துவங்கப்பட்டது. இது செக்ஷன் 8 2013 நிறுவன சட்டத்தின்படி அங்கீகரிக்கப்பட்டது. ISO 9001:2015 தரச் சான்றிதழ் பெற்றது. 12A ATG வருமான வரி விலக்கு பெற்ற ஒரு அறக்கட்டளையாக சாயன்சிற்பியல் ஃபவுண்டேஷன் உள்ளது. சாயன்சிற்பியல் ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும் தற்போது எந்த விதமான ஃபண்ட் அப்படிங்கிறது கிடையாது. எங்களுடைய ஓன் ஃபண்ட், சொந்தமான நிதியிலும் ஒரு சில நண்பர்களின் உதவியுடனும் இந்த அறக்கட்டளையானது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. 3 வருடமாகாததால் அரசிடமிருந்தும் பெரிய நிறுவனங்களிடமிருந்தும் எந்த விதமான உதவியும் இப்போது கோரப்பட முடியாது. எனவே அறக்கட்டளை தொடங்கியவர்கள் அனைவரும் எப்படி செயல்பட வேண்டும் என்று தெரியவில்லை. உண்மையிலே ஒரு கஷ்டமான ஒரு நிலைதான் அறக்கட்டளை ஆரம்பித்தவர்கள் அனைவரும். நாங்கள் CSR 1 சர்டிஃபிகேட் கூட வாங்கியிருக்கிறோம். இதன் மூலம் CSR ஃபண்ட் வாங்குறதுக்கான தகுதி உண்டு. ஆனால் சில நிறுவனங்கள் அனைத்தும் 3 வருடம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் கேட்கிறார்கள். அதுவும் 15 லட்சம், குறைந்தபட்சம் 15 லட்சம் முதல் 50 லட்சம் வரைக்கும் செலவு காட்டினால் மட்டுமே நமக்கு அங்கீகாரம், அது மேலும் ஃபண்ட் நமக்கு கிடைக்கும். தற்போது இந்த ATG விலக்கானது யாராவது நமக்கு பணம் டொனேஷன் தந்தார்கள் என்றால் அவர்களுக்கு 50% வரி விலக்கு கிடைக்கும். எனவே யாராவது விருப்பம் இருந்தவர்கள் நமது அறக்கட்டளைக்கு டொனேஷன் தர, நன்கொடை தர விரும்பினால் அவர்களுக்கு 50% வரி விலக்குடன் வரி விலக்கு கிடைக்க ஏற்பாடு செய்து தரப்படும். நமது அறக்கட்டளையானது ஏழைகளுக்கு, அதாவது இயலாதோருக்கு, ஏழை என்பதை விட இயலாதோர் என்பதுதான் என்னை பொறுத்த வரைக்கும். இயலாதவருக்கு தான் அதிகமாக உதவி தேவைப்படுகிறது. அது எப்படி வேண்டுமானால் இருக்கலாம். இன்றைக்கு எல்லா விதமான ஸ்காலர்ஷிப்பாக இருக்கட்டும், அறக்கட்டளைகளாக இருக்கட்டும், படித்தவர்களுக்கு மட்டும்தான் அதிகமான உதவித்தொகை அள்ளி தருகிறார்கள். படிக்காதவர்கள் ஏழையாக இருந்தால் உதவித்தொகைக்கு என்ன சொல்கிறது, உதவித்தொகை வாங்க தகுதி இல்லையா? ஏன் படிக்காதவர்களுக்கு வாய்ப்பு கிடையாதா? முன்னேறக்கூடாதா? ஒரு சிறு உதவித்தொகை இருந்தால் அவர்களும் முன்னேறலாம். ஏதோ அவர்கள் ஏன் படிக்கவில்லை என்பதற்கு நிறைய சூழ்நிலை காரணங்கள் இருக்கிறது. அதையெல்லாம் நாம் பார்க்க வேண்டிய அவசியமில்லை. படிக்க முடியவில்லை, அடுத்து படிக்க ஆசை இருக்கிறது, அவனுக்கு பிடித்தமான ஒரு படிப்பு, அந்த படிப்பு மூலம் அவன் முன்னேற முடியும். அவனை ஒரு சிறு தூண்டல் இருந்தால் அவன் அடுத்த நிலைக்கு செல்ல முடியும், பொருளாதாரத்தில் மேம்பட முடியும் என்றால் அவனுக்கு உதவிட எனக்கு விருப்பம் உண்டு. எனவே இந்த மாதிரியான ஏழை மாணவர்களுக்கு உதவுவதற்கு உங்களால் முடிந்த உதவியை தந்தால் நானே தேடி சென்று அவர்களுக்கு உதவுகிறேன். பணம் இல்லைன்னா தேடி செல்ல முடியாது, உதவ முடியாது. கரெக்ட். அடுத்ததாக சுயது குழு தொடங்க வேண்டும் என்று ஒரு பெரிய விருப்பம். ஆனால் இந்த சுயது குழுவானது கடன் வாங்கி மகளிருக்கு ஒரு கடனாளியாக மாற்றக்கூடிய ஒரு சுயது குழுவாக நான் நினைக்கவில்லை. ஒரு சுய தொழில் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு குழுவாக செயல்பட்டு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய தொழில்களை செய்து முன்னேற விருப்பமுள்ள மகளிரை அழைத்து அவர்களை குழுவாக இணைத்து அவர்களுக்கு ஒரு தொழில் செய்ய வைத்து நல்ல லாபத்தை ஈட்டி கொடுக்கக்கூடிய அளவுக்கு என்னுடைய அறக்கட்டளை செயல்படும். இதற்கு 100% உத்தரவாதம் நான் தருகிறேன். ஆனால் லோன் வாங்க வேண்டும் என்று எந்த மகளிர் குழுவும் என்னுடைய அறக்கட்டளை இணைய வேண்டாம். அடுத்ததாக விவசாயத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறேன். விவசாயத்தில் உதவி கேட்டு வந்தால், விவசாயத்துக்காக குழு தொடங்கினால் அனைத்து விதமான விவசாய கருவிகளையும் வாங்குவதற்கு உதவுகிறேன். மேலும் மருத்துவத்துக்கு கேட்டால் இப்போ யாருமே பணம் கொடுக்கறதில்ல. ஏன்னா நிறைய ஏமாட்டு.
என்னுடைய செயல்பாடு என்னவென்றால் அவர்களை தேடிச் சென்று நேரடியாக பார்த்து அவர்களுக்கு எவ்வளவு உதவி செய்ய முடியுமோ அந்தளவுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதுதான் என் எண்ணம். இதற்கான வருமானம் என்னிடம் இல்லை. இருந்தால் கண்டிப்பாக செய்வேன். உங்களால் முடிந்த அளவு எனக்கு நன்கொடை அளித்தால் இதையும் செய்ய முடியும். இந்த வீடியோ எவ்வளோ தூரம் ரீச் ஆகும் என்று தெரியவில்லை. எத்தனை பேரிடம் சென்றடையும் என்று தெரியவில்லை. ஏனெனில் ஒரு அறக்கட்டளை வைத்துவிட்டு சும்மா இருக்க முடியவில்லை. கடந்த ஒரு வருடமாக எந்தவித செயல்பாடும் செய்ய முடியவில்லை. அதுக்கு முந்தைய வருடம் ஒரு மாணவிக்கு ஃபீஸ் கட்டியிருந்தோம். அப்புறம் ஒரு மாணவனுக்கு ஃபீஸ் கட்டினோம் ஸ்கூலில். அது என் சொந்த காசுலேயே அறக்கட்டளை மூலமாக இல்லாமல் என்னுடைய தனிப்பட்ட முறையில் ஒரு 1000 ரூபாய் நான் கட்டியிருந்தேன். திரும்ப தீபாவளிக்கு வயதானவர்களுக்கு, இயலாதவர்களுக்கு கொஞ்சம் சாரி எடுத்து கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஒரு என்ன சொல்கிறது, கொஞ்சம் ரொம்ப கஷ்டத்தில் இருந்த தன்னுடைய பிள்ளைகள் 2 பேருமே மன வளர்ச்சி இல்லாமல் இருந்த 2 பேருக்கு அரிசி வாங்கி கொடுத்ததோடு அப்புறம் ஒரு 1000 ரூபாய் நன்கொடையும் எங்கள் அறக்கட்டளை சார்பாக கொடுத்துருக்கிறோம். இதனால் எங்களுடைய அறக்கட்டளை செயல்பாடுகள் ரொம்ப பெரிதாக இல்லை. ஒரு சிறிய அளவில் தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். எனவே உங்களால் இயன்றளவு எவ்வளோ தூரம் செய்ய முடியுமோ எங்களுக்கு உதவினால் நாங்கள் இன்னும் நன்றாக செய்ய முடியும். இந்த வீடியோ எவ்வளோ தூரம் சென்றடையும் என்று தெரியவில்லை. மேலும் கல்விக்கு உதவிட ஸ்கில் டெவலப்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு, மக்களுக்கு யாருக்கெல்லாம் ஸ்கில் இல்லையோ அவங்களுக்கு ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு, டியூஷன் வேணும்னா இலவச டியூஷன் தர்றதுக்கு, அது மட்டும் இல்லாமல் விளையாட்டுக்கு உதவிட என அனைத்துக்கும் நாங்கள் உதவுவதற்கு தயாராக இருக்கிறோம். எங்களுடைய அறக்கட்டளை என்ன, நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஒருவருக்கு உதவுவதை விட எங்கள் மூலமாக உதவினால் உங்களுக்கு ஒரு 50% வரி விலக்கு கிடைக்கும். மேலும் எங்களோடு இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்பும் கிடைக்கும். இது என்னுடைய பெருமைக்காகவோ என்னுடைய இதுக்காகவோ இது அரசு சாரா ஒரு அமைப்பாக உருவாக்கியதால் இதை உங்களிடம் நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.